வணக்கம் நேயர்களே, இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். போன வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நட்சத்திரங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அஸ்வினி நட்சத்திரம் பத்தி நிறைய சொன்னீங்க. ஸோ இந்த வாரம் வந்து பரணி நட்சத்திரம் பத்தி சொல்றீங்களா? சில பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு நம்மளுடைய நட்சத்திர கோயில்கள்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு நட்சத்திரக்காரர்கள் அந்த கோயில்களுக்கு மற்ற கோயில்களுக்கு போகிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு ரெகுலராக போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நல்லாடை என்ற ஊரில் அக்னீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த அக்னீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி தாலுக்கா பக்கத்தில் வரும். இல்லை அந்த தாலுக்காக்குள்ளே உள்ள ஒரு கோயில்னு வச்சுங்க. அந்த அக்னீஸ்வரருடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்னி ரூபமாக காட்சியளிக்கின்ற சிவனால் அந்த வெப்பத்தை குளிர்விப்பதற்காக அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீர் இருக்கும். அதில் தான் அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த சிவனே இருப்பார். அந்த சிவனை வந்து இவங்க பரணி நட்சத்திரக்காரங்க ரெகுலராக போய் வழிபாடு செய்வதன் மூலியமாக அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும், நோய் வாய்ப்பு இருக்கட்டும், வேலை கிடைக்கலன்னு இருக்கட்டும், குழந்தைங்க பிரச்சனை இருக்கட்டும், திருமண தடைகள் இருந்தாலும் மற்ற பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு அக்னீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது மூலியமாக படிப்படியாக நல்லா வந்துடும். அவங்களுக்கு இருக்கிற குறைகள்லாம் படிப்படியாக குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு பெருமாள் வந்து நிற்கிற ஒருவரோட பள்ளி கொண்ட பெருமாள், ஸ்ரீரங்கம், இந்த ரங்கநாதர்கள், வீரராக பெருமாள், அப்படி கோவிந்தராஜ பெருமாள்னு சொல்லி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில், அந்த மாதிரி பள்ளி கொண்ட பெருமாள் வந்து சுக்கிர ஆதிக்கமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஏன்னா பரணியில் பிறந்தவங்க வந்து சுக்கிர திசையில் தான் பிறப்பாங்க. அந்த சுக்கிர திசையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் அக்னீஸ்வரருடன் இந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலியமாக அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அமைப்பு நன்றாக இருந்தால் அவர்கள் எளிதாக எல்லாரும் அவங்க ஜனனகால ஜாதகம் நன்னா இருக்கிறச்சு எல்லாமே வந்து பெரிய அளவு சக்ஸஸ் அனுகூலம்லாம் ஏற்படும். அதே சமயம் பரணி வந்து இந்த நன்றிக்காக எல்லா விஷயத்துக்கும் நன்றியாக இருக்கிறதுக்காக நிறைய தியாகங்கள் செய்து சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்காகவே நட்புக்காக சிலருடைய நண்பர்களுக்காக வாழ்க்கையெல்லாம் இழக்கிறதுக்கெல்லாம் உண்டான ஒரு நட்சத்திரக்காரர்கள். அதே சமயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் ஸ்டெபனாக முடிவெடுப்பாங்க. ஒரு விஷயம் வேணான்னு நினச்சிட்டாங்கன்னா அது யார் வந்து சொன்னாலும் அது வேணானே முடிவெடுப்பாங்க. அதனால் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இது வந்தாலும் சரி, அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. அதனால் இழந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க. சில பெரிய பரணி நட்சத்திரத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தவங்க கூட திடீர்னு தொழில் நசுங்கி போனாலும் அவங்கள சுற்றி நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள்லாம் பயப்பட்டாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. நான் சம்பாதிச்சுத்தானே போனால் போகட்டும், நானே திருப்பி கொண்டு வர அளவுக்கு மன வலிமை பெற்றவர்கள். அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது மூலமாக பல நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தங்கம், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் தங்கம். சார், எனக்கு நான் வந்து மூல நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சிக லக்னம், 3ஆம் பாதம். சரி, வயசுமா? வயசு 1992 சார். சரி. 19/5/1992 சார். எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். சரி. அப்புறம் உடம்பும் கொஞ்சம் சரியில்லாமையே இருக்குது, குறுக்கு வலி ரொம்ப இதா இருக்கு. அதான் சரி. ரெண்டுமே. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆக்சுவலா கரெக்டா? 1992 சார். இப்போ இந்த வருஷம் வந்து 23 உங்களுக்கு? ஆமா சார். சரி, உங்களுக்கு வந்து தசை வந்து சுக்கிர தசை தான் நடக்கும். இந்த சுக்கிர தசை அமைப்பு வந்து உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து 3ஆம் பாதத்தில் தானே பிறந்திருக்கீங்க. இப்போ வந்து சூரிய தசை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்திருக்கும் உங்கள் ஜாதகப்படி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நோய்வாய்ப்படுறதுக்கு எல்லாமே வந்து படிப்படியாக குறையிறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ரெகுலராக முருகர் சன்னிதானத்துக்கு போய் தீபமேற்ற படிப்படியாக உங்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயமாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் உத்தியோக பிராப்தம் கை கூடுவதற்கு கண்டிப்பாக ஆதித்ய ஹிருதயமும் அனுமன் சாலிசா கேசட்டை டெய்லி கேட்கணும். அது இல்லாமல் கேட்குறதோட சண்டே உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோயிலில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரக சன்னிதானத்தில் சூரியனுக்கு பசுனை தீபம் ஏற்ற பெரிய அனுகூலமும் இந்த உத்தியோக பிராப்தம் கை கூடுவதோட சூரியனாரன் கோயிலும் இருக்கும் கும்பகோணத்தில், ஆடுதுறை கோயில். அந்த கோயிலில் முடிந்தால் ஒரு முறை போய் சூரியனுக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலமாக இந்த பரிகாரத்தை ரெகுலராக வருஷம் தொடர்ச்சியாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றமும் அந்த உத்தியோகத்தில் நல்ல அமைப்பும் கிடைக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் நான் வந்து ஜீவிதா. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் ஜீவிதாம்மா. மேம் சார் நான் 2 விஷயம் இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் ராசி ஒண்ணு வந்து என்னோட ராசி வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரி. லக்னம் தெரியல சார். சரி. வயசுமா? வயசு வந்து 24 சார். 1990. சரி சொல்லுங்க, என்ன வேணுமா அப்போ? சார் இல்லை, எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பேங்க்ல. அது பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்லயே மிஸ் ஆகுது. சரி. அதுதான் எனக்கு அந்த அந்த யோகம் வந்து இருக்கா, அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு கிடைக்குமா? அதாவது யோகம் இருக்கிறதா இல்லையான்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியமா. பட் இருந்தாலும் அந்த யோகம் பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நான் வந்து சங்கம் கோவிலில் இருக்கேன் சார். நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்துக்கு வெண்மலர் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்டுக்கினே வாங்க. அது மனப்பாடமாக கொண்டு வந்துடுங்க. சொன்ன மாதிரி எப்போ தூக்கத்தில் எழுப்பினாலும் அதை சொல்கிற அளவுக்கு பழக்கப்படுத்திடுங்க. கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் செய்து கோயிலே வந்து விற்கிற பிரசாத கடையிலேருந்து 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த உத்தியோக பிராப்தம் அந்த 1 மார்க் 2 மார்க் தடையை வந்து இந்த எளிய பரிகாரத்தின் மூலியமாக நிவர்த்தி பண்ணிக்கலாமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேம். என் பேர் மஞ்சுளா. நான் சென்னையிலிருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இங்க சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். மேம் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 15/11/1976. சிம்மராசி, மகா நட்சத்திரம், ரிஷப லக்னம் மேம் என்னோடது. சரி சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. சார் உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சந்தோஷம். வேந்தர் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு தான் சார். ஸ்பான்சர் கொடுக்குற சென்னை சில்க்குக்கு தான் நன்றி சொல்லணும். சொல்லுங்கம்மா. சார் என்னன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்துட்டு நீங்கள் முதல்ல எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சொன்னீங்களே உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் திருப்பி. சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார் என்னோட. சூப்பர். வயசுமா? வயசு எனக்கு வந்து 39 நடந்துட்டு இருக்குங்க சார். சரி ஓகே சொல்லுங்க. சார் என்னன்னா இப்ப அப்பாவோட சொத்து வரணும் சார். அது இன்னும் வரல. அப்பா இறந்துட்டாங்க. ஆனா கேஸ் போட்டிருக்கோம். 8-9 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த சொத்தும் வரல. என்னன்னா என்ன வந்து கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு அப்பா மேரேஜுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருந்தேன். இப்ப இல்ல. ஆனா எனக்கு வருமானு கேட்கணும் சார். 2 தான் சார். சொத்து வருமா இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் அது வருமா சார் கேட்கணும். இந்த சொத்து அமைப்பு வர்றதுக்குமா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்குமா அபிராமி அந்தாதி இருக்குல்ல, அபிராமி அந்தாதி, அந்த அபிராமி அந்தாதியில் பாடலில் வந்து கண்டிப்பாக வந்து 40வது பாடலையும் 75வது பாடலையும் பயபக்தியோட டெய்லி ஒரு 3 முறையோ 5 முறையோ படிச்சுடுவாங்க. ஓகே 40-75. ஆமாம். சென்னையிலே தானே இருக்கீங்க? ஆமாம் சார். சென்னையிலே இருக்கிறீங்கனால வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 11 வாரம் தொடர்ச்சியாக கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு போகிறதோட அங்கேயே அதே ஏரியாவில் இருக்கிற காளிகாம்பாள்னு பிரசித்தி பெற்ற அம்பன் கோயில் இருக்கும். அந்த காளிகாம்பாள் அம்பனும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பயபக்தியோடு வாங்க. இந்த 11 வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கும் முருகருக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பாதிப்பு இந்த சொத்து அமைப்பிலேருந்து சமாதான உடன்படிக்கை வந்து நல்லது நடக்கும். இதை மட்டும் பண்ணிங்கனாவே போதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே சார், காலர் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க எல்லாருமே நார்மலாக, பரணி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரம்னா பரணி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தரணி ஆழ்வாங்கன்னுட்டு அதை பற்றி சொல்லுங்க. அவங்க அப்படி பொறுக்கும் போதே வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தானா? இல்லைம்மா, இது எப்படின்னா ஸ்லேடையாக சொல்கிறது. இது வந்து பரணியில் பிறந்த தரணி ஆளும், மகத்தை பிறந்த ஜெகத்தை ஆளும் அப்படின்றது வந்து ஸ்லேடை. இப்போ மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மூலம் பெண்கள் நிர்மூலன்றதெல்லாம் வந்து ஸ்லேடை. இதெல்லாம் முழுசாக நம்பக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த பாதிப்புகள்லாம் இருந்தால் அவங்களும் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. பரணியில் பிறந்தவங்க தான் நாடாளணும். தரணி என்றால் நாட்டாளுறதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் நாடாளுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரணியில் தான் பிறந்திருக்கணுமா, அது தப்பு. ஸோ இது ஸ்லேடையாக சொல்வது. இதை முழுசுமாக நம்பி ஒரு சில நட்சத்திரம் 27 நட்சத்திரமும் முக்கியமான நட்சத்திரங்கள் தான். 27 நட்சத்திரத்தினுடைய அமைப்புகளும் அதிதேவதைகளும் முக்கியமானவங்க தான். ஆனால் அவங்க பிறக்கின்ற ஜனனகால ஜாதகம், பூர்வ புண்ணிய பலம், பெற்றோருடைய ஜாதகம், இவங்களதெல்லாம் கணக்கு போட்டு தான் அதிர்ஷ்டத்தினுடைய அளவு வந்து ஜோதிடத்தில் குறிக்கப்படுகிறது. தவிர தனிப்பட்ட ஒரு இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றது பொத்தாம் பொதுவாக சொல்வது. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் கூட முழுவதுமாக அப்படியே தான் இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா பார்வைகள் என்பது கிரகத்தினுடைய முக்கியம். அந்த பார்வைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு குணங்கள் மாறும், அவர்களுடைய செய்கைகள் மாறும். சில ஜனனகால ஜாதகத்திலே லக்னம் சரியில்லாதவர்கள் என்றால் ஆயுள் பலத்தில் பிரச்சனை வரலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா என்றால் அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நோய் தான் வரும்னு கிடையாது, எந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த நோய் தான் வராதும் கிடையாது, எந்த நட்சத்திரக்காரங்களும் ஏழையாக தான் இருப்பாங்க கிடையாது. 27 நட்சத்திரக்காரங்களும் ஏழையாக இருப்பார்கள், 27 நட்சத்திரக்காரர்களும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், 27 நட்சத்திரக்காரர்களும் ஒரு ஊரையும் ஒவ்வொருத்தர் ஆள்வதற்கும் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த நேர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல ஜோதி பேசுறேங்க. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்கணுங்க. சரி. சித்திர நட்சத்திரம், மிதுன லக்னம், கன்னி ராசிங்க. வயசுமா? 26 நடக்குதுங்க. சரி. ஒன்றும் அமைய மாட்டேங்குது. சரி, அதாவதுமா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. உங்கள் பாப்பாவுக்கு வந்து வேலைக்கிழமை ரெகுலராக காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே 5 அகல் தீபம் ஏற்ற வைங்க. குரு காயத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை 11 முறை வேலைக்கிழமை ஜபம் மாதிரி உச்சரிக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். சப்போஸ் அசைவத்தை எடுக்கிறவங்களாக இருந்தால் வேலைக்கிழமை அசைவத்தை தவிர்த்துற சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு வேலைக்கிழமையும் இது கடைப்பிடிக்க சொல்கிறதோட கண்டிப்பாக அவங்கள வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகருக்கு விபூதி அபிஷேகம்ன்றது அந்த இலை விபூதின்னு சொல்லுவாங்க. அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக திருச்செந்தூருடைய முருகர் பெருமானுடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து கொண்டு ரெகுலராக தீபமேற்ற சொல்லுங்கள். அந்த பயபக்தியோடு அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திருமணம் முடிந்த பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து பச்சரிசி துலாபாரம் இவங்க கணவருக்கு இடைக்கெட கொடுக்கறதா வேண்டிக்கங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தையுடைய ஜாதகத்தில் இருக்கிற இந்த திருமண தடைக்குண்டான எளிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார், எங்க வீட்டுக்காரோட வேலை விஷயமா கேட்கணுங்க சார். சரி. அவர் பேர் ஆனந்த்குமார். 1964 பிறந்தாருங்க சார். சரி. மீன ராசி, சிம்ம லக்கணங்க சார். சரி. சார், வேலை எதுவுமே தொடர்ந்து வர மாட்டேங்குது. கிடைக்கிற வேலையும் சில காரணங்களால தடப்பட்டு போயிருது. நட்சத்திரமா? அவரு பூரட்டாதி நட்சத்திரம் சார். பூரட்டாதி. ஓகேம்மா. வயசு என்ன சொன்னீங்கம்மா? இப்போ 51 சார்? 64ங்க சார். அவர் 1964 பிறந்தாரு. சரி, அது 51 தானே உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? சார், அவரோட வேலை நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை வச்சுதான் நான் பொண்ணோட கல்யாணம் எல்லாம். வெள்ளிக்கிழமை ரெகுலரா உங்க வீடு பக்கத்துல பெருமாள் தாயாருடைய கோயில் ஏதாவது இருக்காமா? இருக்குதுங்க சார். பெருமாளோட கோவில் கொஞ்சம் தூரம் போனாலும் இருக்கு எனக்கு. அது கண்டிப்பா அவர் போற மாதிரி பழக்கப்படுத்திருங்க. வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு வாட்டி மட்டும் கீழ் திருப்பதியில அலமேலு தாயார்னு இருக்கும். ஆமா, அந்த அலமேலு தாயாரை ஒரு வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா குங்குமார்ச்சனை பண்ண சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பா திருமலைக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்றது உங்க விருப்பமா. ஆனா எனக்கு இந்த 2 தரிசனம் பண்ணாவே வெள்ளிக்கிழமையில பண்ணாவே போதும். அவருக்கு தொடர்ச்சியாக வருஷத்துக்கு ஒரு 2 தடவை இது மாதிரி பண்ணிக்கினே வர சொல்லுங்க. இந்த வேலையில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். அதோட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் மனப்பாடமாக சொல்லணும். பயபக்தியோடு சொல்லுங்கள். கோவிந்த நாமாவளின்னு ஒரு மந்திரம் இருக்கும். 108 மந்திரங்கள் சேர்ந்தது தான் இந்த கோவிந்த நாமாவளி. ஸ்ரீனிவாச கோவிந்தா, வெங்கடேச கோவிந்தா, பக்தோச்சல கோவிந்தான்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சாடனை பண்ண சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த பெருமாள் சன்னிதானத்துக்கு போயிட்டு வெண்மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாகவும் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதன் மூலியமாகவும் முடிந்தால் வெள்ளிக்கிழமையில் ஒரு தயிர் சாதத்தை யாருக்காவது விநியோகம் படுத்துவது மூலியமாகவும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற தடை நிவர்த்தி ஏற்படும் உங்கள் சாருக்கு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சாலிகிராமத்துல பேசுறேன் மேடம். என் பேர் இந்திரா. ஓகே, பையனுக்காக பார்க்கணும் மேடம். சரி, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு சார் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா. அப்படி எல்லாருமா தான்மா ட்ரை பண்ணணும். எல்லாரும் வரீங்கல்ல, அதனால மொல்லமா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. பையன் பேர் சரவணன் சார். சரி. அவன் டேட் ஆஃப் பர்த் 18/11/1997. சரி. மிதுனம் திருவாதிரை நட்சத்திரம். இப்போதைக்கு 17 வயசு. நவம்பரோட 18 ஆயிடும். சரி. +2 முடிச்சுட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் போட்டிருக்கேன் சார். அவனுக்கு என்ன கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. லக்னம் தெரியுமாமா அவருக்கு? தெரியலங்க சார். தெரியல. பட் ஆக்சுவலாக வந்துமா இவங்களுடைய இதில் இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங்கில் போடுறீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
சரிங்க சார். அதில் வந்து அவருக்கு எது விருப்பமோ அதில் வந்து தடையில்லாமல் அவருக்கு கொடுத்துருங்க. சரிங்க அது சார். இல்லாமல் அவங்களுடைய ஜனனம் திருவாதிரை நட்சத்திரம் தானே அவங்க. ஆமா சார். கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு காலஸ்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துருங்க. காலஸ்திரி போயிட்டு இப்போ அங்கே இருக்கிற ராகு கேது வந்து தரிசனம் பண்ணுறதோட கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வெண்மையான இனிப்பு பால்கோவான்னு சொல்கிற அந்த வெண்கலர் இனிப்பை வந்து உள்ள கோயில் சன்னிதானத்தில் தானம் கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட சொல்லுங்கள். அவர் எதிர்பார்த்த அந்த குரூப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி ஏற்பட்டு அவருக்கு அனுகூல பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். நான் ராதிகா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், என்னோட ஹஸ்பண்டாக நான் கேட்கணும். சரி. என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து மிஸ்டர் ரமேஷ். சரி. அவர் வந்து கடகராசி, பூச நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். சரி. வயசுமா? அவருக்கு வந்து இப்போ 30 ஸ்டார்ட் ஆயிருக்குங்க சார். சரி. என்ன வேணுமா உங்களுக்கு? இப்போ அவரோட அண்ணனுக்கும் குழந்தை இல்லை, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. எங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இன்னும் குழந்தை இல்லை. சரி. சரி, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு கால் பண்ணிருக்கோம் சார். அவர் மேஷ லக்னமாமா, நீங்க என்ன லக்னமா? எந்த லக்னம் இல்லை சார். எனக்கு டேட் ஆஃப் பர்த்தும் சரியா வந்து ஜட்ஜ் பண்ணி வைக்கல. சரி. ஸோ அதனால என்னோட பேராசி, என் பேர் ராதிகா. சரி. அதை பார்த்து தான் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். சரி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் இப்போ சென்னையில இருக்கோங்க சார். வேளச்சேரியில தான் இருக்கோம். சென்னையில் நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, ஒரு தடவை வந்துட்டு உங்கள் சாரும் நீங்களும் வந்து மேல்மலையனூர்னு செஞ்சி பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்கும். அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு வந்து மேல்மலையனூர் கண்டிப்பாக போயிட்டு அங்கே இருக்கிற அங்காளம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாபடியும் நல்லபடியாக முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுறதா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோயிலை சுற்றிட்டு வர்றச்ச பார்த்தீங்கன்னா, கோயிலை சுற்றிட்டு வலம் பக்கமாக பார்த்துக்கினே வந்தீங்கன்னா அங்கே ஒரு மரத்தில் வந்து அந்த மரத்தினுடைய இதில் வந்து தொட்டில் கட்டுகின்ற பழக்கம் உண்டு. அங்கே வேண்டுதல் பண்ணி தொட்டில் கட்டிட்டு பயபக்தியோடு அந்த அம்மன் சன்னிதானத்து வெளிப்பிரகாரத்தை 5 முறை வந்து பயபக்தியோடு சுற்றி வரணும். சுற்றி வர்றச்ச பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் அந்த கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கணும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தூணில் வந்து நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மரையும் வந்து வணங்கிட்டு தான் அம்பாளை போய் கும்பிடணும். அது மாதிரி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். இதை மட்டும் முடிச்சுட்டு அந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கிட்ட வரத்தை வாங்கிட்டு கண்டிப்பாக சூரியனார் கோயில், கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சூரியனாருக்கு வந்து பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றிட்டு அங்கே இருக்கிற விநாயகர் பெருமாள் கிட்ட உங்கள் குறையை சொல்லி மனதார வேண்டிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிட்டு வாங்க. உங்கள் குறை கண்டிப்பாக தீரும். மெயினாக வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 21, 40, 75வது பாடலை பயபக்தியோடு சொல்லிட்டு வரணும். அதே போல் குழந்தை பிறக்கின்ற வரையில் பாடல் 73 5 முறை பயபக்தியோடு சொல்லிட்டு வர இந்த குறைபாடு நிவர்த்தி ஏற்படுவதற்கு தெய்வ அனுகூலம் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்துட்டு திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது எந்த கடவுளை வழிபட்டால் நல்லது சார்? அதாவதுமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் வந்து நம்மளதில் வந்து எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்தந்த தெய்வ வழிபாடு இந்தந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வதன் மூலமாக அந்த நோயுடைய வேகத்தை கண்ட்ரோல் செய்வதற்கும் அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரைக்கு வேலை செய்வதற்கும் அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரின்னு இருக்குது. அந்த நாங்குநேரியில் இருக்கிற வானமாமலை மடம் என்பது பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேவசத்துக்குள்ளே வரக்கூடிய பெருமாள் சன்னிதானம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய விசேஷம் என்னென்னா வெண்ணெய் காப்பு பெருமாளுக்கு பண்ணுவாங்க. அந்த காப்பு பண்ணி அந்த எண்ணெய் காப்பு பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் காப்பு பண்ணுறச்ச அந்த எண்ணெய் காப்புடைய அபிஷேகம் எல்லாமே போய் சேரக்கூடிய இடம் வந்து எண்ணெய் கிணறுன்ற பேர். அந்த எண்ணெய் கிணறுல ஒரு பிரசித்தம் என்னவென்றால் அது மருத்துவ நோயுடைய எண்ணெயாக மாறக்கூடிய அமைப்பு. அந்த எண்ணெய்கள்லாம் வந்து அவங்க ஒரு டப்பாவில் அடைச்சி கொடுக்குறாங்க. அதுக்குண்டான விலையை கொடுத்து நமக்கு எத்தனை எண்ணெய் வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த எண்ணெய் டப்பாவை வாங்கிட்டு அந்த பாதித்த இடத்தை தடவி கொண்டு வருவதன் மூலியமாக கண்டிப்பாக இவங்க ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்க மருந்துடைய அமைப்பும் இந்த எண்ணெயுடைய அந்த மந்திரத்தினுடைய அமைப்பும் அந்த தெய்வ சக்தியால்
கண்டிப்பாக அந்த தோல் வியாதி இல்லாமல் இந்த மூட்டுக்கள் வலி பெரும் பாதிப்புகள், இந்த மூட்டு சர்ஜரி ஆன பிறகு கூட சரியாகாமல் மீண்டும் பிரச்சனை ஆகுறது, விழுந்த இடத்துல அடிபடுவது போன்ற இடத்தில் உள்ள பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு திருத்தலம். இது 108 திவ்ய தேவசத்துக்குள்ளே வரக்கூடிய பெருமாள் சன்னிதானம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு வேண்டுவது இல்லாமல் கண்டிப்பாக அந்த கோயிலில் பெருமாளுக்கு அடுத்த எண்ணெய் காப்பு எப்பொழுது செய்கிறார்களோ கேட்டு அந்த எண்ணெய் காப்பிலும் இவங்க பணம் கட்டி அதில் சேர்ந்து கொள்வது மிகப்பெரிய வலிமையும் அனுகூலத்தையும் தரும். ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த நேர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் பேர்? என் பேர் லக்ஷ்மி. என் பொண்ணுக்கு கேட்கணும். ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே, பொண்ணு பேரு வர்ஷினி. சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரம். சரி. ஏஜ் 28 கம்ப்ளீட்டட், 29 ரன்னிங். சரி. அவங்களுக்கு லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு. பட் மேரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம், பையனுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால ஃபாரின் போயிட்டு 1 வீக்லயே திரும்பி வந்துட்டா ரிட்டன். சரி. இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சரி. அப்ளை பண்ணி ஒரு 7 மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. எப்போ எங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும்? அப்புறம் செட்டில்மெண்ட் ஏதாவது கிடைக்குமா? அதுமா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. உங்கள் பாப்பா ஜாதகத்தில் இப்போ மாப்பிள்ளை ஜாதகத்தில் மெடிக்கல் அன்ஃபிட் எல்லாம் இருக்கட்டும். பட் உங்கள் பாப்பா ஜாதகத்தில் இந்த கலத்தர தோஷ பாதிப்பு இல்லாமல் இப்படி நடக்காதுமா. அது அவளுக்கு 7 கூடைய குரு 9ல இருக்கும். சனி 8 கூடைய சனி 6ல சனியும் சூரியனும் இருக்கும். சரி. அதான் அவளுக்கு 10ல ராகு, 4ல கேது, 5ல சுக்கிரன், வக்கரம், புதன். சரிங்கம்மா, அதாவது இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஜாதகத்துக்கு என்ன பலனோ அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் கொடுக்குறேன். அதை செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுடைய இந்த ஜாதகத்தில் இந்த டைவர்ஸ் மேட்ரு கூட இழுக்காமல் ஒரு மியூச்சுவலாக வர்றதுக்கு உண்டான பலனை தரும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்கள கண்டிப்பாக அவங்க ஒரு வாட்டி மந்திராலயம் போயிட்டு வர சொல்லுங்கள். மந்திராலயம் போயிட்டு அந்த 3 நாள், அதாவது 3 நாளில் வேலைக்கிழமை கம்பல்சரியாக இருக்கணும். அந்த 3 நாளும் அந்த மந்திராலயத்தில் உள்ள அவங்க பக்கத்திலே இருக்கிற அந்த மந்திராலய கோயில் சம்மந்தப்பட்ட அந்த ரூமுங்களில் அந்த தங்கிட்டு அங்கே பகவான் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வெளிப்பிரகாரத்தை 5 முறை பயபக்தியோடு சொல்லி சுற்றிட்டு வர்றதோட ஒரு வாட்டி விழுந்து கும்புறதோட அந்த மந்திராலயத்தில் கிடைக்கக்கூடிய மெர்த்திகை என்ற துளசி மண்ணை டெய்லி வச்சு பூஜை பண்ணுறது மூலியமாக இவங்களுக்கு இருக்கிற இந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது கண்டிப்பாக சிரமம் பார்க்காம பாடி இருக்கு இல்லைங்களா சென்னையில், அந்த பாடியில் டிவிஎஸ் பக்கத்தில் திருவிழிதாயம் குரு கோயில் இருக்கும். அந்த திருவிழிதாயம் என்பது சிவன் கோயில். அங்கே இருக்கிற குரு பிரசித்தி பெற்றவர். அந்த குருவுக்கு ஒரு வேலைக்கிழமை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை தினமும் உங்கள் பாப்பா வைத்து கொண்டு வருவதன் மூலியமாகவும், வேலைக்கிழமை யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் கொடுப்பதன் மூலியமாகவும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்கனவே அந்த திருமண அமைப்பில் இருந்த நிவர்த்தி ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு திருமணம் ஆனாலும் இந்த மாதிரி தோஷம் நிவர்த்தி ஏற்படாமல் பிரச்சனை ஏற்படாமல் அனுகூலமாக இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேரு சோபனா, திருவேற்காடுல இருந்து கால் பண்றேங்க. ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சோபனா. என்னோட ராசி கும்பராசி, மேஷ லக்னம். சரி. டேட் ஆஃப் பர்த் 28/6/1986. நட்சத்திரமா? பூரட்டாதிங்க. சரி, சொல்லுங்க. அதாவது இன்னும் மேரேஜ் வீட்ல பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் செட் ஆகல. லக்னம் மட்டும் சொல்லுங்கம்மா. மேஷ லக்னம். மேஷ லக்னம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. சார் அதான் மேரேஜ் பத்தி கேட்கலாம் தான். சரிங்கம்மா, நீங்கள் சென்னையில் தானம்மா இருக்கீங்க? ஆமாங்க. ரெகுலராக என்ன பண்ணுங்க, மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீரராக பெருமாளுக்கு போயிட்டு வாங்க. திருவள்ளூரில் வீரராக பெருமாளுக்கு போயிட்டு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு பயபக்தியோடு ரெகுலராக போங்க. திருமணம் ஆகிட்ட பிறகு கூட அந்த போகிறத நிறுத்தாமல் போங்க. கண்டிப்பாக அதோடு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு டெய்லி கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு முறை மட்டும் திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் சன்னிதானத்திலே 33 தயிர் சாதத்தை வாங்கி விநியோகம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த திருமண அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பலம் என்னென்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குருவானவர் கும்பத்துக்கு 7ஆம் இடத்துல வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எனவே ஜூலை 4லேருந்து வாக்கியபடி வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி அது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் கண்டிப்பாக இந்த திருமண தடையை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு வெள்ளிக்கிழமை மாதத்துக்கு ஒரு நாள் வீரராக பெருமாளை போய் தரிசனம் செய்வது மூலியமாக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் கெட்டிமேளம் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க?
நான் சென்னையில இருந்து பேசுறேன். வைஃப்காக கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு, கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். வைஃப் கேட்கணும். வைஃப் பேரு ராஜேஸ்வரி. சரி. அவங்களுக்கு 35 வயசு முடிஞ்சு 36 வயசு நடந்துட்டு இருக்கு. சரி. அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, சொல்லுங்க. லக்னம். என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். சரி. ஆமா. ஓகே. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து முடிய மாட்டேங்குது. அதாவது படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே வந்து பாதியில நின்றுடுது. வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு விட்டுறாங்க. அவங்க எந்த தேதியில பிறந்தாங்க, எந்த மாதத்துல பிறந்தாங்க சார்? 30/10/1979. சரி 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 சரி. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் இருக்கு இல்லைங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன் நான். சரி. நீங்க எங்க இருக்கீங்க சென்னையில? எந்த ஏரியால? சென்னையில வந்து மயிலாப்பூர் சார். மயிலாப்பூர்ல தானே இருக்கீங்க? ரெகுலரா வந்து அவங்கள ஒன்று சொல்லுங்க. மயிலாப்பூர்ல இருக்கீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் உங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்கும். அந்த ரெகுலரா அந்த ஆஞ்சநேயருக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வர இந்த நிவர்த்தி ஆயிடும். இந்த தோஷம் வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஆயிடும். அது வந்து பெரிய அளவு அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படும். மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெற்றிலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு சூடுவதன் மூலியமாக நல்ல அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி அனுமன் சத்திரத்திற்கு பசுனை கொடுத்து தீபத்துக்கு பசுனை கொடுப்பதுடன் பச்சரிசியை வந்து மடப்பள்ளிக்கு ஒரு 11 கிலோ கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் படத்தை வாங்கின்னு வந்து பயபக்தியோடு டெய்லி காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்தந்த நாளுக்கு உண்டான ஓரையில் வந்து பசுனை தீபம் ஏற்ற உங்கள் மனைவி ஜாதகத்தில் இருக்கிற இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க பேர் என்னம்மா? என் பேர் சரஸ்வதி. ஓகே சரஸ்வதிமா, இங்க வந்து சார் இருக்கிறாங்க, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா சரஸ்வதி அம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். எங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்க்கணுங்க. சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் முதல்ல சொல்லுங்க. எங்க பொண்ணு பேர் நீலாவதிங்க. 9/1/85 பிறந்திருக்கா. சரி. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், மேச லக்னம். சரி. திருமணம் என்ன ஆகலைங்க. சரி. அதான் அதுக்கு கேட்குறேங்க. எங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமாங்க, சென்னையில இங்க ஏர்போர்ட் பக்கத்துல திருசூலத்துல இருக்கோம். சரி. அங்கேருந்து உங்கள் பொண்ணு என்ன சொல்லுங்கள், ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு என்றைக்கு ஓய்வுனாலோ அந்த நாளில் வந்து அடையாறில் அனந்த பத்மநாப கோயில்னு இருக்கும். சரிங்க. மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வரும். அந்த அடையாறு அனந்த பத்மநாப கோயிலில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரமாக உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் காணப்படுது. வாரத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக போயிட்டு அந்த கோயில் கொடிமரத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயில் பிரகாரத்தை 7 முறை வலம் வந்து 7 முறையும் நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். சிரமம் பார்க்காம நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு வந்து அந்த மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணுறதோட அன்றைக்கே வந்து சக்கரை பொங்கலுக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ணுங்கள் பக்தர்களுக்கு. அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. திருமணம் முடிந்த பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்கள். இது மட்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே வர 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 உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு திருமணத்தில் இருக்கிற பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஸ்ரீபவானி அண்ணா நகர்ல இருந்து கால் பண்றேன். நான் என் ஹஸ்பண்ட்காக கேக்குறேன். ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேரு ஸ்ரீனிவாசன். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ரொம்ப வருஷமா வீடு தேடிட்டு இருக்கோம். ஒன்னும் வீடு அமையவே மாட்டேங்குது. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, பட் வீடு செட்டே ஆக. லக்னம் சொல்லுங்கம்மா. தெரியுமா? லக்னம் தெரியாதுங்களே. சரி. வயசு என்னம்மா அவருக்கு? இப்போ 38 முடிஞ்சு 39, டிசம்பர் வந்தா 39 ஆகும். சரி. வீடு பிராப்தம் கிடைக்க மாட்டேங்குதுன்றீங்க இல்லைங்களா? ஆமா. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கம்மா, ஒரு மாதிரி சிரமம் பார்க்காம நீங்கள் 2 பேருமே வந்து கேரளா குருவாயூருக்கு போயிடுங்க. குருவாயூருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளி கடைகளில் வெள்ளி விற்கிற கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு உங்களுடைய வசதிக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வெள்ளியில் ஒரு வீடு மாதிரி ஒரு கிடைக்கும். அந்த வீடை வாங்கிட்டு பயபக்தியோடு கொண்டு போயிட்டு குருவார் சன்னிதானத்தில் உங்கள் சாரும் துலாபாரம் கொடுக்கணும், நீங்களும் துலாபாரம் கொடுத்து பயபக்தியோடு வெளி பிரகாரத்தை 5 முறை சுற்றிட்டு 5 முறையும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த எடுத்து கொண்டு போன அந்த வெள்ளி வீடை வந்து பயபக்தியோடு எங்களுக்கு வீடு கிடைக்கணும், வீடு கிடைச்சோன்னா ரெகுலராக வரோன்னு சொல்லிட்டு வேண்டி அந்த கோயிலுடைய உண்டியில் போட்டுட்டு வாங்க. விரைவில் வந்து நல்ல அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வீடு கிடைக்குமா. கவலைப்படாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிடுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் குமார், மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் மிஸ்டர் குமார். சார் ஜாப்பும் மேரேஜ் பற்றி கேட்கணும் சார். சரி சொல்லுங்கள். உங்கள் ராசியெல்லாம் சொல்லுங்கள்.
கடகராசி சார். சரி பூச நட்சத்திரம். சரி. கும்ப லக்னம் சார். சரி. வயசுங்க? வயசு 31 சார். சரி. அதான் ஜாப்னா எதுவும் செட் ஆகல சார். அது ஏஜ் ஆச்சு, நம்ம மேரேஜ் வேற இதாகல. இது வரைக்குமே ஜாப் செட் ஆகல. லக்னம் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க குமார். கும்ப லக்னம் சார். கும்ப லக்னம். சரி சரி ஆமா சரி. சார். நீங்கள் சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பழனி முருகரை போய் தரிசனம் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை பழனி முருகருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போய் பசு நெய்யால் தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் ரெகுலராக நான்வெஜ் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட குறையும், இந்த உத்தியோக பிராப்தமும் திருமணத்துக்கு உண்டான பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படும். பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அது ஏற்றுறது எப்படின்னா கடமைக்குன்னு ஏற்றாதீங்க. கண்டிப்பாக இவரால் நமக்கு வந்து பெரிய அளவு உன்னால் எனக்கு அனுகூலம் கிடைக்கும் என்று ஏற்றிட்டு வாங்க. அவ்வளோ சீக்கிரம் 48 நாள் ஏற்றினதுக்கு பிறகே அதனுடைய அனுகூலத்தை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். மேடம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வண்டலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சண்முக சுந்தரம் பேரு. ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். கும்பராசி. சொல்லுங்கள் சார். சதய நட்சத்திரம். சரி விருச்சிக லக்னம் சார். சரி. புதன் திசை நடக்குது சார். வயசு? வயசு 43 சார். சரி. உடம்பு முடியாம இருக்கேன் சார். சொந்தமாக பிசினஸ் பண்ணியிருந்தேன், எல்லாம் லாஸ் ஆயிட்டு. சரி. அதே மாதிரி என் பையன் வந்துட்டு மிதன ராசி. இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கட்டும். சரிங்க சார். உங்கள் இதில் வந்து நீங்கள் எங்கே வண்டலூரில் தானே இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. ஒரு வாட்டி சிரமம் பார்க்காம சென்னையில் வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த மகாலிங்கபுரம் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறங்கணும்னு லெஃப்ட்டில் போகிற இடம் தான் மகாலிங்கபுரம். அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் குருவாயூரப்பனுக்குன்னு தனி சன்னிதானம் இருக்குது. அந்த சன்னிதானத்தில் குருவாயூரப்பனுக்கு பயபக்தியோடு வந்து ஒரு முறை துலாபாரம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை, அதாவது ஏதாவது ஒரு புதன்கிழமை கண்டிப்பாக வந்து அந்த குருவாயூருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெயை வாங்கிடுங்க. டெய்லி ஒரு ட்ராப் வச்சுட்டு வர்றது மூலியமாக இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இந்த நோய் அமைப்பிலேருந்து நிவர்த்தி ஏற்படுவதுடன் உங்களுடைய எல்லா நஷ்டமும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் புதன்கிழமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல தெம்பு திடகாத்திரமும் ஆன பிறகு ரெகுலராக ஒரு புதன்கிழமையும் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற அந்த குருவாயூரப்பனை வந்து தரிசனம் பண்ணுறதோட 5 முறை வளம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், நான் பெங்களூர்ல இருந்து சுகுணா பேசுறேன். சார்ட்ட கொஞ்சம் கேட்கணும். பேசலாம். சொல்லுங்கம்மா. சுகுணாம்மா. வணக்கம் சார். நான் என்னோட நேம் வந்து சுகுணா சார். நான் தனுசு லக்னம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம் சார். சரி. தனுசு லக்னம், கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம். வயசுமா? வயசு 30 சார். சரி. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி 9th மந்த்ல இறந்து தவறிடுச்சு சார். சரிங்க. இப்ப நான் கன்சீவா இருக்கேன், ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த நல்லபடியா நடக்குமா அதுக்காக கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் சார். அம்மா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பாதிப்பு இருக்கிற யாராக இருந்தாலும் அபிராமி அந்தாதியை பிடிச்சிக்குங்க, விடாதீங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் வந்து 21, 40, 75 பயபக்தியோடு சொல்லிட்டு வாங்க. அதோட குழந்தை வெளியில் வர வரைக்கும் 73வது பாடலை பயபக்தியோடு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலுக்காரோ யாரையாவது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு கோயிலே 18 கிலோ பச்சரிசி உங்கள் சார்பாக உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி கொடுக்கறதோட வைத்தீஸ்வரன் கோயில் சன்னிதானத்தில் இருக்கிற எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வர சொல்கிறதோட வைத்தியநாத சாமிகளுக்கும் முத்துக்குமார சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதி எடுத்துன்னு வந்து அடி வயிற்றில் தடவிட்டு வாங்க. அதோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணிவிட்டு தடவிட்டு வாங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னிதானத்துக்கு 9 உதிரி எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டு சார்பாக கொடுத்துட்டு வாங்க. இந்த குறைபாடுக்கு கடவுள் அனுகூலம் பரிபூர்ணமாக ஏற்பட்டு நல்லபடியாக பிரசவம் ஏற்படுவதற்கு எளிய பரிகாரமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிடர் நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிடர் நேரம். சார், இந்த உஷ்ண நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து எந்த கோவில் போய் வழிபடலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த உஷ்ண நோய்கள் பார்த்திங்கன்னா அம்மை இந்த மாதிரி வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிலருக்கு தீக்காயங்கள் குடும்பத்தில் ரெகுலராக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூடால் ஏற்படக்கூடிய வயிற்று உபத்திரங்கள்.
அவங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் இந்த இது அமைப்பு குறையவே குறையாது. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வீரபாண்டியன் இடத்துல கௌமாரி அம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கின்னு வந்து அந்த அம்மன் படத்தை வைத்து தினமும் கும்பிடுவதன் மூலியமாக இவங்களுக்கு இருக்கிற இந்த உஷ்ணாதிக்க நோய்கள், கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா தீக்காயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பரம்பரையாகவே எல்லாருக்குமே படுறதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த தோஷம்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு கௌமாரி அம்மனை சரணாகதி அடைவதன் மூலியமாக, வீரபாண்டிய இடம் என்று சொன்னாவே தேனி மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதன் மூலியமாக அந்த கடாட்சம் பெற்று அவங்களை பயபக்தியோட ஒரு குறையும் இல்லாமல் இந்த உஷ்ணாதிக்க நோய்கள், எப்பேற்பட்ட உஷ்ணாதிக்க நோயும் சூடால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த கௌமாரி அம்மன் கோயில். நன்றி சார். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே சென்னையிலேருந்து வைத்தியன் பேசுகிறேங்கம்மா. என் பொண்ணுக்கு கேட்கணும். ஓகே, ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். எங்கள் பொண்ணு கேட்கணும். பொண்ணு பேர் கார்த்திகா, பரணி நட்சத்திரம், மேச ராசி, துலா லக்கணம். வயசுமா? வயசு 23. இப்போ மேரேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி. அது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. வேலையிலயும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க. சரி. அவங்களுக்கு என்ன இதா இருக்கும்? எது இருந்தாலும் உடம்பு முடியாம போகுது. எதா இருந்தாலுமே பிரச்சனையாவே இருக்குது. கண்டிப்பாம்மா, கவலைப்பட வேணாம். இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து பெரிய அளவு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உண்டான அமைப்பும் அது. அது இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் வந்து இது மாதிரி வந்து தடைகள் கண்டிப்பாக ஏற்படுதுன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் இருக்கிற பாரிஸில் இருக்கிற அந்த முருகருக்கு வந்து ஒரு அபிஷேகம் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணுவதன் மூலியமாக அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை கண்டிப்பாக குறைக்கலாம். அதோட கண்டிப்பாக வந்து கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டின்னு போகிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அது முடிஞ்சிட்டு அந்த வைத்தீஸ்வரன் தரிசனம் பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பசுனையெல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தை கையால் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணுறதோட கும்பகோணத்திலே பட்டீஸ்வரன் துர்கை சன்னிதானத்துக்கு போய் 99 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுப்பது அம்மனுக்கு. அந்த அம்மனுக்கு 99 உதிரி எலுமிச்சை பழத்தை எல்லா பழத்தையும் கையால் தொட்டு பயபக்தியோடு அம்மன்கிட்ட கொடுத்துட்டு அர்ச்சனை குங்கும அர்ச்சனைலாம் பண்ணுறதோட 9 எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து 3 நாளுக்கு 3 எலுமிச்சை பழம் வீதமாக உங்கள் குழந்தைய ஜூஸ் மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். அந்த பட்டீஸ்வரம் பட்டியுடைய துர்கை படத்தை வைத்து கொண்டு கும்பிடுவதோட அந்த பட்டீஸ்வரத்து கோயிலில் 9 வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜைக்கு பணம் கட்டுவதனால் உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த திருமணத்துக்கு அமைப்பு உண்டான தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த அமைப்புக்கு உண்டான பலனை கொடுக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ பிருந்தா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பிருந்தா பேசுறேன். ஓகேம்மா, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். சார் கரூர்ல இருந்து பிருந்தா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் பிருந்தாம்மா. வணக்கம். எங்க பொண்ணுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்க. கல்யாணத்துக்கு துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம், 2790 சார். சரி. இந்த வருஷம் வந்தா 25 முடியுது இல்லைங்களா? ஆமா ஆமாங்க சார். சரி, என்ன வேணுமா அப்போ உங்களுக்கு? சார் கல்யாணத்துக்கு பார்க்கணும் சார். வீடு இப்பதான் சார் கட்டணும். ரொம்ப ஒரு இடம் இருக்கு சார், அதுவும் விற்க மாட்டேங்குது. ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது சார். பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே செட் ஆகல. ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பொண்ணுக்கு ஜூன் 14லேருந்து நல்ல நேரம் வர்றதுனால ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஜூலை 14லேருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலமான தரக்கூடிய நேரம் வந்து முழுதாக வந்துடும். அதனால் ரொம்ப பயப்படுறது அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து லைஃப்பில் நல்லபடியாக இந்த திருமண தடை இல்லாமல் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு பழனி முருகர் கோயிலுக்கு உங்கள் பொண்ணை வந்து கூட்டின்னு போயிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு பழனி முருகர் கோயில் சன்னிதானத்தில் இருக்கிற தங்குமறையில் தங்கிட்டு பழனி முருகரை செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணுறது வந்து பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கோயிலே 9 பிரசாதம் வாங்கி பயபக்தியோட பக்தர்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் அந்த கோயிலில் விற்கிற அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் நெஞ்சில் தடவுறதோட செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர இந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும். அப்படியும் வந்து இவங்களுக்கு வந்து மனதில் வந்து ஏதாவது பாடல் படிக்கணுன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் பயபக்தியோட திருமணம் வரைக்கும் படிக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுடைய லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஜூன் 14லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நேரம் ஜூலை 14ல் முழு வேகம் எடுத்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அனுகூலம் கிடைக்கும். திருமணத்திற்காக ஏதாவது விற்கணும், நிலம் விற்கிறதெல்லாம் அமைப்பு கை கொடுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ சார், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா எந்த கோவில் போய் வழிபடணும்? அதாவதுமா எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் வந்து போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சாப்பாடு தான். உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் போதுமான இது எப்படின்னுவாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும்தான் அவங்க திருப்தியாக வந்து
எந்த அளவுக்கு மேலே அவங்க வயிற்றில் இடம் கொடுக்குறோன்னு சாப்பிட்டுட்டு பிறகு போதும்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது சாப்பாடு தான். அதனால தான் உணவு தானம் அளிப்பது தான் மனிதனுக்கு வந்து போதும்னு சொல்கிறது. எல்லா மனிதர்களும் எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சென்னையிலே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. அதாவது எப்படின்னா எந்த கடாட்சமும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு கடாட்சம் வந்து ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அது எந்த கடாட்சம் தேடி கண்டுபிடிக்கிறதோட எந்த குறையும் இல்லாமல் எப்போவுமே இருக்கிறதுக்கு சென்னையில் பெசன் நகர்ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த கடற்கரை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கடற்கரை. அந்த கடற்கரையிலே இருக்கிற அஷ்டலக்ஷ்மி கோயில்னு இருக்குது. அந்த அஷ்டலக்ஷ்மி கோயில் போயிட்டு வர்றதுனுடைய பலன் என்னென்னா, அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தில் எந்த லக்ஷ்மி குறைஞ்சாலும், தைரியலக்ஷ்மி குறைந்தாலும் சரி, வீரலக்ஷ்மி குறைந்தாலும் சரி, அதாவது ஐஸ்வர்ய லக்ஷ்மி குறைந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடிய கல்வி லக்ஷ்மி குறைந்தாலும் சரி, எந்த லக்ஷ்மி குறைந்தாலும் அத்தனை லக்ஷ்மியும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் வந்து அஷ்டலக்ஷ்மி கோயில். அந்த கோயிலில் வந்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதன் மூலியமாக, அந்த கோயிலுடைய முறைப்படி அர்ச்சனை செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அது. நன்றி சார். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? கோவையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சரிங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய பொண்ணுக்காக தான் கேட்கிறேன். பெண்ணுடைய பேரு கஸ்தூரி. சரி. டேட் ஆஃப் பர்த் 8/12/1977. சரி. துலாம் ராசி, மகர லக்னம். சரி. இப்ப சனி தேசம் நடந்துட்டு இருக்கு. நட்சத்திரம் வந்து சுவாதி. சரி. அதான் அவங்களுக்கு வயிற்று தொந்தரவு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே இருக்குது. சரி. அதுக்கு வந்து இந்த கரெக்டான மெடிசின்ஸும் இல்லை. ஆனா முடிஞ்ச அளவு ஏதோ மெடிசன் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வெயிட் ரொம்ப டவுனா இருக்காங்க. சரி. இப்ப அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக தான் நான் அவங்களோட தான் இருக்கிறேன். சரி. அதான் சரி என்ன பண்ணலாம்னு உங்களை கேட்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப இதை மாதிரிம்மா அது வந்து மருந்துகளாலையும் மற்ற இதனாலையும் தீர்க்க முடியாததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டருக்கு அருளிய அபிராமி பதிகத்திலே பார்த்தீங்கன்னா பாடல் வந்து 21, சரிங்க, 24, 27 எழுதிக்குங்க. 21வது பாடல், 24வது பாடல், 27வது பாடல், 40வது பாடல், 75வது பாடல். இந்த 5 பாடலையும் பயபக்தியோட உங்கள் பொண்ணு பயபக்தியோட சொல்லுங்கள். உங்க பொண்ணுக்காக நீங்க அந்த 5 பாடலோட சேர்ந்து ஒரு பாடல் எக்ஸ்ட்ரா சொல்லணும். அது வந்து 59வது பாடல். அது வந்து உங்க பொண்ணு பேரு நட்சத்திரம் சொல்லி நீங்களும் சொல்லலாம். அது இல்லாமல் உங்க பொண்ணுக்கு வந்து இந்த பிரச்சனை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்குமா கண்டிப்பாக வந்து அவங்க கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு பசுனை கொடுத்து கஞ்சனூரில் இருக்கிற சுக்கரனுக்கு தீபம் ஏற்றுவதுடன் அந்த கோயில் முறைப்படி அர்ச்சனை செய்வதுடன் பயபக்தியோடு வேண்டிக்குங்க. எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டா அந்த கோயிலில் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறதா வேண்டிட்டு வாங்க. இந்த அமைப்பு பண்ணாவே போதும், பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான எளிய அளவு அனுகூலமும் நல்ல அமைப்பும் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறனால ஒரு புதன்கிழமையாக பார்த்து உங்கள் பாப்பா ஜாதகத்தில் இருக்கிற பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு ஒரு புதன்கிழமையாக பார்த்து குருவாயூர் சென்று அவங்க மனசில் தோன்ற ஏதாவது அவங்களுக்கு வந்து மகர லக்னனால எல்லை கூட துலாபாரமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறதன் மூலியமாக அவங்களுக்குடைய இந்த நோயுடைய தாக்கத்தினுடைய வீரியம் பரிபூர்ண குறை நிவர்த்தி ஏற்பட்டு அனுகூலம் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க ஜோதி சென்னையில இருந்து பேசுறேம்மா. ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஜோதி அம்மா. வணக்கம் சார். சார் இங்க என் வீட்டுக்காருக்கும் என் பொண்ணுக்காக கேட்குறேன் சார். சொல்லுங்க. யாருக்காவது ஒன்று கேளுங்க ஃபர்ஸ்ட். சரிங்க சார். என் வீட்டுக்கார் பேரு வேலாயுதம். சரி. டேட் ஆஃப் பர்த் 10/7/61. சரி. ராசி ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், தனுசு லக்னம் சார். சார் கொஞ்ச நாளாவே எடுக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை. பிசினஸும் நல்லா இருக்கு. இது இல்லாம பணம் வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு இது வாங்கி தரேன்னு ஒரு கடை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரு. நிறைய பணம் வாங்கிட்டு திருப்பி அந்த பணத்தை கேட்டா அவரு கடையும் வாங்கி தரல, பணத்தையும் ஏமாத்திட்டு இதோ அதோன்னு கொடுக்குறேன் ரொம்ப இது பண்ணி. ஒரு வாட்டி திருப்பி அந்த லக்ன ராசியை சொல்லுங்கம்மா. லக்னம் தனுசு லக்னம், ராசி ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் சார். சரி 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 சரி. எல்லா குறையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவருக்கு? எல்லாமே வந்து ஏமாற்றம் நஷ்டம் எல்லாத்துலேயும் சரியாக இல்லைன்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அவரை வந்து சிரமம் பார்க்காம கும்பகோணத்தில் திருவெண்காடுன்னு இருக்கு. திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட சொல்லுங்கள். அங்கே இருக்கிற புதனுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட அங்கே இருக்கிற அகோரமூர்த்தின்னு இருப்பார். அந்த அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை
அபிஷேகம் செய்வது எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேயே பயபக்தியோடு வேண்டுதல் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மேலும் வந்து சென்னையில் அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடையார் அனந்த பத்மநாப கோயில் சன்னிதானத்திலே பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி திருமஞ்சனம் செய்வாங்க. அந்த மாதிரி திருமஞ்சனத்தில் பங்கு பெற்று பணதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவு அனுகூலமோ அந்த பண ஏமாற்றமெல்லாம் இருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான எளிய பரிகாரம் அது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் மேம். ஹலோ சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க போரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் ஆதிலட்சுமி. நான் இங்க போரூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னோட குழந்தைக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. குழந்தை பேரு தியா. சரி. துலாம் ராசி விசாக நட்சத்திரம். சரி. ஏப்ரல் மாசம் பிறந்தா 17ஆம் தேதி 2014. சரி, என்ன வேணுமா? வெள்ளிக்கிழமை பிறந்தா. அவளுக்கு இப்போ 1 வயசு ஆகுது சார். கொஞ்சம் வீட்டுல பிரச்சனையும் இருக்கு. அவளுக்கும் உடம்பு நிலை சரியில்லாம போகுது அடிக்கடிக்கு. அது இல்லாம இப்ப என்னோட விஷயமாவும் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் ஒரே ராசி நட்சத்திரம். திருப்பி சொல்லுங்க ராசி நட்சத்திரத்தை. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் சார். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ பாப்பாவோட உடல்நலமும் கொஞ்சம் சரியில்லாம போகுது சார் அடிக்கடிக்கு. சரி. எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வேலை விஷயத்திலும் பிரச்சனையா இருக்கு. புகுந்த வீட்லயும் பிரச்சனையா இருக்கு. உங்க லக்னம் என்னம்மா? உங்க லக்னம் என்னம்மா? லக்னம் மேஷ லக்னம் சார். சரி 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 சரி. மேஷ லக்னம். உங்களது வந்து விசாக நட்சத்திரம். வயசு என்னம்மா உங்களுக்கு? பாப்பாக்கு 1 வயசு ஆகுது சார். எனக்கு 26 சார். 2 பேருமே துலாம் ராசி விசாக நட்சத்திரம். அதை பத்தி பிரச்சனை இல்லைம்மா. குழந்தையோட அமைப்பை விட்டுருங்க. உங்க ராசியோட அமைப்புல வந்து உங்களது வந்து விசாக நட்சத்திரம் எத்தனாம் பாதமா நீங்க? நான் 1ஆம் பாதம் சார். ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ வயசு வந்து கரெக்டா என்ன சொன்னீங்க? 26 சார். 26 முடியுது. சரி. நீங்கம்மா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கீங்க? சென்னையிலயா இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கேன். சென்னையில் வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த மனக்குழப்பம், இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்குமா சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு முறை வந்து உங்கள் ஃபேமிலியோட உங்கள் சாரோட எல்லாரோட கூட்டிக்கின்னு 2 சன்னிதானத்துக்கு போங்க. ஒன்று கும்பகோணத்தில் சர்பேஸ்வரர்னு கோயில் இருக்கும். அந்த சர்பேஸ்வரர் சன்னிதானத்தில் போய் சர்பேஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கஞ்சனூரும் போகணும். இந்த கஞ்சனூர் போயிட்டு வழிபாடு பண்ணுறதோட திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் அமைப்பிலேருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே போல் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு சர்பேஸ்வரரும் கஞ்சனூரில் இருக்கிற சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுறதோட மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வெண்தாமரை மலரை கொடுத்து வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்துக்கு கொடுத்துட்டு வர வர பெரிய அளவு அனுகூலம் நிவர்த்தி ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூல பிராப்தம் ஏற்படுவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலம் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு வந்துட்டு நிறைய பயனுள்ளதான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிங்க. ரொம்ப நன்றி சார். எல்லோருக்கும் வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இதில் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவது என்னென்றால் நான் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கவில்லை என்று. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் கிடைப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரம் வந்து உங்களுக்கு ஜோதிடத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பதில்களும் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அதனால் விடாமுயற்சியுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.